ஓகேவா? வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம்பாக்கம் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த சோழி மூலமாக ஜனவரி மாதத்தினுடைய 2026 பலனை துல்லியமாக ஆராய்ந்து கணித்து 108 சோழியில் பாட்டு வருடத்திற்கு இந்த 2026 எப்படி இருக்குது என்று ஆராய்ந்து சொல்லியிருந்தேன். அதில் சில அரசியல் தலைவர்களுக்கு கெடுதல் இருக்கிறது என்றும் சொல்லியிருந்தேன். விவாத விபத்துக்கள் நடக்கும் என்றும் சொல்லியிருந்தேன். அதே போல் நேற்று வட மாநிலத்தில் விபத்து நடந்திருக்கிறது. 2026 ஜனவரி முடிவதற்குள் ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இன்னும் பல விபத்துகள் நடக்கும் அப்படி என்று சொல்கிறது. நான் மகான் கிடையாது, மந்திரவாதி கிடையாது. சோழி போட்டு பார்க்கும்பொழுது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அரசாங்கம் என்ன நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சோழி போட்டு ஆராய்ந்து பார்த்தால் சோழி இந்த அளவுக்கு சொல்கிறது. அதே போல் சோழி மூலமாக நான் தீர்க்கமா சொல்கிறேன், நன்றாக தீர்க்கமா சொல்கிறேன். இந்த 108 சோழியில் 12 எடுத்துத்தான் மாணவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த 108 12 இருக்கும் பொழுது சோழி பார்க்க வரவர்களையும் நான் பார்க்க சொல்கிறேன். இந்த சோழி உத்தரவு கொடுத்தாத்தான் சோழி யாரு 5 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, சோழி பார்க்க வரவர்களுக்கு சோழி பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்தால்தான் நான் சோழி பார்த்து கொண்டிருக்கிறேன். அது அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப் மூலமாக. அதே போல் சோழி பார்க்க வரவர்கள் என்னிடத்தில் நான் சிவனடிகளார், நன்றாக கேளுங்கள். சிவனடியார் இடத்தில் ஜோசி பார்ப்பது சிவன் கிட்ட வரவாங்க போல அர்த்தம். அது தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கம் பார்ப்பதற்கும் சோழி பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதில் ராகு திசை, கேது திசை, சனி திசை என்று விலகமாக சொல்வார்கள். என்னிடத்தில் அது கிடையாது. சோழியை பார்த்து சொல்கிறேன், என்ன நம்பர் வருதோ அதுக்கு என்ன பலனோ ஆராய்ந்து அதை சொல்கிறேன். இது அகத்திய வழியில் வந்த சோழி. இந்த சோழி மூலமா வருகின்ற சொல்கின்ற நபர் சிவனடிகளார் என்பதால் பலன் உங்களுக்கு 100க்கு 100 கிடைக்கும். அதே போல் திருமணத்திற்கு என்னிடத்தில் வந்து பார்த்து நான் சொல்வதை நீங்கள் தயவு செய்து கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டு தள்ளிதான் போகும் திருமணம், 3 ஆண்டு தள்ளிதான் போகும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வேலைக்காகாது. ஏன்னா இது சோழி மூலமாக அகத்தியர் உங்களுக்கு கொடுத்த உத்தரவு, தீர்க்காசு உத்தரவு. இந்த உத்தரவை மீறியும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்க பழனிக்கு சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, திருச்செந்தூர் சென்று வந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்தாலும் சரி, கடவுள் நேரடியாக உங்களுக்கு உத்தரவு கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு வரம் கொடுக்க முடியும். அந்த யாரோ ஒருத்தர் என்பவர் கேள்வி பார்க்கும் கூடிய ஆட்கள் நீங்க பார்த்த பிற்பாடு இங்க என்ன உத்தரவு கொடுத்ததோ அதை நீங்க கேட்காத மீண்டும் கோயிலுக்கு போனால் சாமி என்ன சொல்லும், உனக்கு வழிதான் காமிக்க முடியும், நேரடியாக பதில் சொல்ல முடியாதுன்னா சாமி சொல்லும். எந்த கடவுளும் 1000 கோடி ரூபாய்க்கு நீ அன்னதானம் பண்ணாலும் சரி, 2000 கோடி ரூபாய்க்கு கும்பாபிஷேகமா பண்ணாலும் சரி, கடவுள் நேரடியா இறங்கி நமக்கு வர கொடுக்க முடியாது. அது உலகிந்த உண்மை. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது முன்ன தெரிந்து கொள்ளுங்கள்.
கழுத்து நிறைய மாலை போட்டிருந்தாலும் கடவுள் இறங்கி வருவாருன்னு நினைத்து விடாதீர்கள். ஒரு மாலை போட்டவர்களுக்கு அதே பலன் தான், 1000 மாலை போட்டவங்க அதே பலன் தான். வரிசையில் நின்னால் அந்த 2 விரல் தான் விபூதி வரும். அர்ச்சகர் விரலி ஏதோ 100 ரூபாய் 7 ரூபாய் தடுத்த தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார். சும்மா சாமி கும்பிட்டால் 2 விரலுக்கு மேல விபூதி வராது. அதுதான் நீங்க என்னதான் வீட்டுல விடிய பழனிக்கு போகணும், திருப்பதி போகணும், ராமேஸ்வரம் போகணும், கும்பகோணம் போகணும் என்று நினைத்தாலும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரியத்தை செலவழித்து போனாலும் அங்கே கொடுப்பது 2 விரலையும் கொடுக்கிற விபூதி மட்டும்தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் நீங்கள் குடும்பத்தோடு சென்று கொண்டு வருங்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனசுக்கு திருப்தியை தெய்வாலயத்துக்கு சென்று வருகிறோம். அதனால நான் தெய்வம் இல்லை என்று இல்லை. தெய்வத்துக்கு சென்று வருவது மனசுக்கு ஆறுதலுக்காக. நான் திருப்பதி சென்று வந்தேன், சமயவரம் சென்று வந்தேன், பழனிக்கு சென்று வந்தேன், திருச்செந்தூர் சென்று வந்தேன் என்பது ஒரு மனசு திருப்தியாகத்தான். அதே பைத்தியமாக இருக்கக்கூடாது. திருவண்ணாமலையில் ஆசா மாசம் பௌர்ணமி சுத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாக வரம் கிடைக்கும். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க நேரடியா அண்ணாமலையார் வந்து உங்களுக்கு இறங்கி வரம் கொடுப்பார் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி என்றால் வரம் கொடுப்பது என்றால் அந்த ஒரு பவனு சுத்தரவங்களுக்கு வரம் கொடுத்து விட்டு அடுத்த பவனு யாரும் வரமாட்டாங்க கோயில் பக்கமே. ஆகவே இதை பக்தர்கள் மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் இந்த விளக்கத்தை. ஏன் என்றால் மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. என்ன இவரு சோழின்னு சொல்லுகிறாரே. நானும் போடுகிறேன், நீங்களும் போட. அதுவும் இல்லாமல் என்னுடைய சோழி உத்தரவு கொடுத்தாதான் பார்க்கிறேன் என்று சொல்லிதான் உட்கார வைக்கிறேன். அதை முன்ன செய்து கொள்ளும். இவ என்ன சோழி பார்க்கறான், நல்லா பார்க்கறானா, துப்பாக்கூர் சோசி பார்க்கறான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த துப்பாக்கூர்னு சொல்ற நபர்கள் யாரு மகான் நான் சொல்லுங்க பார்க்க. எந்த ஜோதியர் மகான் இந்த கருங்காலி மாலை வித்துக் கொண்டிருக்கிறார்கள், கையில் கட்டி இருக்கிறார்கள். அந்த கருங்காலி மாலையை மாட்டிட்டு வந்த உடனே 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ உங்க காரியம் ஆயிருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் தொழிலே விட்டுறேன். 20 வருடம் கட்டி காத்த இந்த சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர் ஆறுமுக சிவனடியா சொல்கிறேன், என்னுடைய சோசியத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுகின்ற இந்த சோழி பிரசனத்தை இவன் என்ன சொல்லுகிறான் அப்படி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால், நீங்க கருங்காலை மாலையை 2000, 3000, 5000 கொடுத்து வாங்கிட்டு மாட்டிட்டு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு அது என்ன பலன் கிடைத்திருக்குது என்று என்கிட்ட யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 6 மாசத்துக்குள் போட்டுட்டு வந்து 6 மாசத்துக்குள் என்ன உங்களுக்கு காரியம் ஆயிருக்குது, திருமணம் ஆயிருக்குதா, புத்திர பாக்கியம் தடை நீங்கி இருக்குதா, தொழில் சாணம் விரிவடைந்திருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்கள். என்னிடத்தில் வந்த 3 மாதம் குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள் நீங்க நினைக்க வேண்டிய காரியம் நடந்து தீரும் என்பதை இந்த ஆணித்தரமான சூழி மூலமாக நான் சொல்கிறேன் கேளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. நான் காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் சோழி பார்க்கிறேன். முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஐடி தெரியாதவர்களுக்கு ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் ஐடி வந்துவிடும். நீங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம், பேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காலை தினசரி தினப்பலன் சொல்லப்படும். தினப்பலன் சொல்வதை நீங்க எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் வருஷம் போனா சொல்ல முடியும்.
ஒரு வாரம் சொல்லுவேன். நீங்க எல்லாம் அதுக்கு என்ன வருதோ நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்கள், லைக் பண்ணி என்பதை தெரிந்து கொண்டு நான் டெய்லி சொல்ல ஆரம்பிப்பேன். வணக்கம். ஓம் நம சிவாயா.